செத்த ஒருத்தனால எப்படி கொலை பண்ண முடியும்? எஸ், இதுதான் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனே. படம் தொடங்குனோனே இது ஸ்பாய்லர் இல்ல. ஃபர்ஸ்ட் சீனே இதுதான் அப்படிங்கிறனால சொல்றேன். படம் தொடங்குனோனே வில்லன் செத்துடுறான். பட் இருந்தாலும் அவனால கொலை பண்ண முடியுது. எப்புட்றா இந்த கொலையெல்லாம் பண்றான்? எப்படி ஒருத்தர் இறந்து போனவங்க கொலை பண்றாங்க? அப்படி இறந்து போனவங்க பண்ற கொலையும் கூடி நம்ம ஹீரோனால தடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 5 கொலை நடந்துருது. அந்த 5 கொலையும் எப்படி நடந்துச்சுனோ, அத நம்ம ஹீரோ வந்து எப்படி தடுக்கிறதுக்காக போராடினாரு. கடைசியில தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருந்திருக்க படம் தான் ஆரியன். இந்த படத்துல விஷ்ணு விஷால், செல்வராகவன் அவங்க எல்லாம் நடிச்சிருந்திருக்காங்க. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்லயே நான் பார்த்துட்டேன். இப்போ இந்த படம் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மைய சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இன்னுமே நல்லா எழுதியிருந்திருக்கலாம். ஹீரோ சைடுல வந்து ரொம்ப வீக்கா எழுதிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன்லைன் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால எல்லாத்துக்குமே இம்ப்ரெஸ் ஆயிரும். இறந்த ஒருத்தர் வந்து எப்படி கொலை பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதனாலே இது வந்து எல்லாம் ஒத்துக்கிட்டு படம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். ஹீரோக்கு நல்லா எழுதியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி படம் பார்த்து முடிச்சப்போ ஒரு சூப்பர் படம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கும், டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் பார்க்கலாம். இது என்ன ஓடிடி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஓடிடின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இது பிடிச்சதா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.